இது எந்த அறிகுறி இருந்தால் இது மைக்ரைன் தலைவலி அப்படின்றது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பெரும்பாலும் நம்ம செய்கிற வேலையை செய்ய விடாது அந்த தலைவலி வந்த பிறகு. நம்ம இப்போ ஏதோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது நம்மளை செய்யவே விடாது. அதே மாதிரி லைட்டு பார்த்தாலோ சவுண்டு கேட்டாலோ எரிச்சலாக இருக்கும். அந்த டைமில் எங்கேயாவது போய் படுத்துக்கலாமான்னு தோணும். இதே ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த டைமில் வரும். ஸோ இது எல்லாமே அந்த மைக்ரேனுக்கான தலைவலி. இது எப்படின்னா ஜென்ரேஷனாக ஜெனட்டிக்காகவே வரும். ஒரு தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயசானவங்க பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தலைவலி தைலத்தை எப்பயுமே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. தடவிக்கிட்ட பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி டீ காஃபி ஹேபிட்ஸ் இருக்கும். இது அந்த ஜென்ரேஷன். இது அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த தைலமோ இல்லை இந்த டீ காஃபியோ அவங்களுக்கு செட்டே ஆகாது. அப்போ தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு சாரிடான் அந்த மாதிரி சில டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ படிப்படியாக இந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஜென்ரேஷனுக்கும் இதோட வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். இது எவ்வளோ ஏர்லியராக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறோமோ அது சரி பண்ணலாம். பட் ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் இருந்துட்டு அது அப்படியே சரியாயிடும்.